Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லனா டின்னருக்கு செய்யக்கூடிய சன்னா மசாலாவும் புசு புசு பூரியும் எப்படி செய்யலாம்ன்றது தாங்க பார்க்க போறோம். இந்த பூரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உடையாம நல்ல உப்பெல்லாம் எண்ணெயும் ரொம்ப இழுக்காதுங்க. கரெக்டா நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதே அளவுக்கு உங்களுக்கும் சூப்பராகவே வரும். வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சன்னா மசாலா செஞ்சுக்கலாங்க. சன்னா மசாலா செய்யறதுக்கு ஒரு கப்பு கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு குக்கருக்கு மாத்திட்டேன். இதுல பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியா வேண்டாம். கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துட்டேன். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது ஹை ஃப்ளேம்ல 4 விசில் வச்சிருங்க போதும். 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இதுல ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நாம ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்க நறுக்கி கூட சேர்க்கலாங்க. ஆனா அரைச்சிட்டு செய்யும் போது குழம்பு நல்லா திக்கா வரும். வெங்காயத்தை சேர்த்துட்டு இது பொன்னிறம் ஆகுற வரைக்கும் மிதமான சூட்ல ஹை ஃப்ளேம்ல மாத்தி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு பிரவுன் கலருக்கு வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. அப்பதான் அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போகும். இப்போ பாத்தீங்கன்னா 2 நிமிஷமா நான் வதக்கிட்டு இருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம 3 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. தக்காளியை அரைச்சு தாங்க சேர்க்கணும். அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்ல பெரிய தக்காளியா 3 தக்காளியை அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சிருங்க. நல்லா சுருங்கி வரும். எண்ணெயும் நல்லா விடும். இது வதங்கட்டும். அதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், 5 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து இது நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, எண்ணெயும் லைட்டா சைட்ல வருங்க. அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். இதுல நாம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. காரம் ஜாஸ்தியா வேணும்னா நீங்க 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்ல வச்சுட்டு இதை நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இந்த சன்னா மசாலா பாத்தீங்கன்னா நீங்க பூரிக்கு இருந்தாலும் சரி, சப்பாத்திக்கு, பலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப நாம இதுல ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இந்த மசாலாவை ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுடலாம். அப்பதான் அதோட எண்ணெயும் பிரிஞ்சு வரும். தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2ல 3 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, எல்லாம் தண்ணியும் உறிஞ்சிருக்கும். மசாலாவும் நல்லா அதோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும். இந்த சமயத்துல நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுத சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்க இந்த தேங்காய் அரைக்கும் போது நம்ம வேக வச்சிருந்த ஒரு 10 கொண்டக்கடலையை சேர்த்து அரைச்சிங்கன்னா குழம்பும் நமக்கு திக்கா வருங்க. இது சின்ன டிப்ஸ் தான். குழம்பு திக்கா வர்றதுக்காக அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். நான் கொண்டக்கடலையை சேர்க்கல. நீங்க
வேக வச்ச கொண்டக்கடலைய தேங்காய் கூட சேர்த்து அரைச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம குழம்புக்கு தகுந்தா போல் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்லேயே வச்சிருங்க. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் எண்ணெய் அழகா பிரிஞ்சு வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. குழம்பு நல்லா திக்கா இருக்கும். மேலேயும் எண்ணெய் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த சமயத்துல நம்ம வேக வச்சிருந்த கொண்டக்கடலையை இதுல சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை போட்டு 5 நிமிஷம் மிதமான சூட்ல வச்சு எடுத்தோம்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிடும். இது 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. பாருங்க குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. மேலேயும் எண்ணெய் உங்களுக்கு அழகா மிதந்து வந்திருக்கும். கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலைகளை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கசூரி மேத்தி இருக்கு அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க, நமக்கு சன்னா மசாலா சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதை வீட்டுல செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க அடுத்து பூரி எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இப்போ பூரி செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கோதுமை பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம உப்புமாவில் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அந்த ரவை தாங்க, சின்ன சின்னதாக இருக்கணும். வறுத்த ரவை வேண்டாம், நார்மல் ரவையை சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்க்கலாங்க. நான் நெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கையால் இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. அப்போ தான் ரவை ஃபுல்லாக கோதுமை மாவோட கலக்கும். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாவும் தண்ணி ஜாஸ்தியாக இழுக்கும், ஒரு சிலது கொஞ்சம் தண்ணி கம்மியாக இழுக்கும். இந்த மாவு பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கணுங்க, நல்லா டைட்டா இருக்கணும். பூரிக்கு மாவு எப்பவுமே சாஃப்டா இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு டைட்டா இருக்கணுங்க மாவு. அப்பதான் நமக்கு பூரி சுடும் போது எண்ணெய் அதிகமா இழுக்காது. இது நம்ம நிறைய பிசையணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதை அப்படியே கொஞ்சமா நெய் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சிருங்க. இது எந்த அளவுக்கு ஊறுதோ உங்களுக்கு மாவு அந்த அளவுக்கு சாஃப்டா வரும். நம்ம ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் கிடையாது. நான் இது 30 நிமிஷம் ஊற வைக்க போறேன். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாருங்க. உங்களுக்கே தெரியும் மாவு நல்லா சாஃப்டா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க மாவு எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அப்படியே தொட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு சாஃப்டா இருக்கும். இதுலேருந்து ஒரு சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு பூரி பெருசா வேணும்னா பெரிய உருண்டைகளா உருட்டிக்கோங்க. சின்னதா வேணும்னா சின்ன சின்ன உருண்டைகளா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப எல்லா மாவையும் உருட்டியாச்சு. இது ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா கோதுமை மாவை மேல தடவிக்கோங்க. இல்லைன்னா ஒன்னும் ஒட்டிக்கும். தடவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா ஹார்ட் ஆயிடும். இது ஒரு பக்கமா இருக்கட்டும். நாம இந்த பூரியை ஒவ்வொரு பூரி உருட்டும் போது க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. பூரிக்கு ரொம்பவும் தேய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு சைஸ் கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். ரொம்ப மெலிசா இருந்ததுன்னா கல்லு மாதிரி ஆயிடும். ஓரளவுக்கு திக்னஸா தான் இருக்கணும். உங்க கடாய் பெருசா இருந்தது அப்படின்னா நீங்க பெரிய பூரியா சுட்டுக்கோங்க. சின்னதா இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன பூரியா சுட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஒவ்வொரு பூரியா இந்த மாதிரி சுட்டு எடுங்க. அதுவே மேல அழகா எழும்பி வருங்க. நம்ம திருப்ப கூட அவசியம் இல்லை. அதுவே அழகாவே ஃபிளிப் ஆயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டா இந்த டிப்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பூரி சூப்பரா உப்பெல்லாம் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காம நல்லாவே வரும். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இது கரெக்டாவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.